அந்த காலகட்டத்தில் இந்த விறகடுப்பு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் வளர்ந்த அந்த காலகட்டத்தில் இந்த வேகமான இந்த உலகத்தில் கேஸ் அடுப்புக்கு மாறணும். இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த அரிய கண்டுபிடிப்பு பண்ணால் அந்த உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறாருங்க. நம்ம அந்த சேலத்தை சேர்ந்த வேலூர் ராமலிங்கம் கார்த்திங்கிறவர் ஒரு தண்ணீரில் இந்த கேஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வெளிக்கொண்டு இருக்கிறாருங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சுமார் 18 வருடமாக இதை போராடி இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாரு இந்த ராமலிங்கம். இப்படி முடித்த இந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் பல சிறப்பம்சங்கள்லாம் இருக்குங்க. அது என்னன்னா, எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த எல்பிஜி சிலிண்டரை விட இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் இல்லை, எந்த புகை இல்லாத ஒரு கேஸாக இது பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு விஷயம். அதெல்லாம் சரிப்பா, இது எப்படி தண்ணீர் மூலமாக இது எரியுது, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாங்க இது சாத்தியம் தான் சொல்கிறாரு. எப்படின்னா, பயன்படுத்துகிற அந்த 1 லிட்டர் தண்ணீரில் சுமார் 1225 ஹைட்ரஜனை வந்து மூலக்கூறுகளை பிரித்து எடுக்கலாமாங்க. இப்படியாப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் மூலமாக இந்த தைராய்டு எலக்ட்ரோலைட் மெப்ரைன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறை வந்து பிரித்து எடுத்து இதன் மூலமாக நம்ம ஒரு கேஸை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்கிறாருங்க. அதனால் இது சமையல் அறைக்கும் மற்றும் இந்த மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையான, அதாவது எரிவாயு சம்மந்தப்பட்ட அந்த தொழிற்சாலைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கரி, இந்த ஹோட்டல்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்கிறாரு. உருவாக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து மத்திய அரசு அனுமதியோட இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெயிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலே வெளியே வந்துச்சு அப்படின்னா, சுமார் 1 லிட்டர் தண்ணீரில் பெறப்படும் இந்த கேஸை வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு மாதத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாமாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ராஜெக்டாக பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பு.